உலகெங்கும் உள்ள எஸ்என் சாஸ்டர் 2K நேயர்களுக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். மார்கழி மாதம்னாலே பெண்களுக்கு உகந்தமான மாதம். ஏன்னா இந்த மாதத்துலதான் ஆண்டாள் திருப்பாவை பாடி இறைவனை அடைந்தார். அதனாலதான் இந்த மாதம் பெண்களுக்கு உகந்தமான மாதம் சொல்றாங்க. முன்னாடி காலத்துல திருமணம் ஆகாத பெண்கள் பிரம்ம முகத்தில் ஏஞ்சி அழகான கோலம் போட்டு அதுல அழகான பூசணி பூ வச்சு தனக்கு பிடிச்ச கணவர், மனசுக்கு பிடிச்ச கணவர் அமையணும்னு சொல்லி அந்த பூக்கோலம் போட்டு மார்கழி மாதத்தை விரதத்தை கடைபிடிச்சு வந்தாங்க. அதனாலதான் மார்கழி மாதம் பெண்களுக்கு உகந்தமான மாதம்னு நம்ம சொல்றோம். இந்த மார்கழி மாசம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஞாபகமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஞானமும் அறிவும் கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாத பலன் எவ்வாறு இருக்கு போதும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ராசியிலே பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு. சொல்லுவாங்க 7.5 சனி, ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஜென்ம சனியில தான் பாத்தீங்கன்னா நிறைய நல்லது நடத்தும். ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு சனி பகவான் நிறைய வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வாங்கியிருப்பாங்க இந்த காலகட்டத்தில். இல்லைனாலும் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரொமோஷன் இருக்கும். அதே போல திருமண நிகழ்வு இருக்கும். திருமண நிகழ்வு, மனம் விரும்பிய வாழ்க்கை என்பது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சனி பகவான் ஏற்படுத்த போறாரு. ஏன்னா சனி பகவான் எந்த இடத்துல இருந்து எங்க இருக்காரு, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவார். அதனால மீன ராசிக்கு சனி பகவான் நன்மையை மட்டும்தான் தருவார். என்ன கொஞ்சம் செலவு வைப்பாரு, தூக்கம் இல்லாமல் பண்ணுவார். இவ்வளவுதான் விஷயம். இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம சமாளிக்கணும் தெரிஞ்சுட்டு வச்சுங்க, சனி பகவானோட மொத்த நன்மைகளும் உங்களால் அனுபவிக்க முடியும். ஏன்னா ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா 5ல இருந்து இப்போ வக்கரமாகி இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல மறுபடியும் நல்ல ஒரு நிலையில இருக்கார். அப்போ என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார். சும்மா இல்லைனாலும் எவனாவது சொல்லி நமக்கு ஒரு வாகனத்தை வாங்கிடுவாங்க. சும்மா இல்லாமல் நண்பர்லாம் சொல்லி மச்சான் இதை வாங்கடா அதை வாங்கடான்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் நம்மளை ப்ரெஷர் கொடுத்து ஒரு வாகனத்தை வாங்க வச்சிருவாங்க. ஸோ புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது உருவாகும். நிறைய பேருக்கு என்னக்கா தொழில் ரீதியான அந்த பார்ட்னர்ஷிப் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பாங்க. தொழில் ரீதியாக நான் தொழிலை கொஞ்சம் டெவலப் பண்ணணும், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொருளாதாரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் என்னக்கா நிறைய பேர் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கும். சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு நிலைக்கு வரும். வர விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அதன் மூலயமா படம் தடைப்பட்ட படம் ரிலீஸ் ஆகும். ஆனால் ரிலீஸ் டேட்டு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். ஏன்னா ரிலீஸ் டேட் தள்ளி 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 போகும். இன்னொன்று சில விஷயங்கள் என்னன்னாக்கா படம் அவ்வளோ சீக்கிரம் முடியாது, இழுத்துக்கிட்டே ஓடும். ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் முடிவு என்பது இருக்காது. ஸோ அதுக்கு சில பரிகாரங்களை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அந்த விஷயங்கள் தீர்வுக்குள்ள வரும். ஏன்னா படத்தை நீங்கள் போட்ட பட்ஜெட்டு காட்டிலும் கொஞ்சம் அப்படியே இழுத்துட்டு ஓடும். ஏன்னா சனி பகவான் ராசியில் இருக்கிறார் இல்லையா, ஸ்லோவாக்கி விட்டுருவார். எல்லா விஷயத்தையும் அந்த பிளானுக்கு நடக்காது. ஸோ அதனால பட்ஜெட் கொஞ்சம் அகண்டு போகலாம். ஸோ அதனால அதை அகண்டு போகாமல் இருக்கிறது விழிப்புணர்வை தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் கேஷுவலாக இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இழுத்துட்டு போயிடும். இதே நீங்கள் விழிப்பாக இருந்து கரெக்டாக ப்ரோக்ராம் போட்டு பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா அதை மாற்றி அமைக்க முடியும். ஸோ தொழில் ரீதியான ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கண்டிப்பாக இந்த காலத்தில் கிடைப்பாங்க. பேச்சு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த பேச்சுகள் இருக்கும், அரசியல் சார்ந்த பேச்சு அதிகமாக இருக்கும். மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. அரசியலை பற்றி இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய அரசியல் பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ஸோ அரசியலில் இருந்தாங்கன்னா அதுவே இப்போ தொழிலாக மாறிடும். அரசியலே தொழிலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். பிஸ்னஸ் பொலிட்டீஷியனாக கூட நீங்கள் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி எப்போதும் பயணம், வெளியூர் வெளிநாடு பயணங்கள் என்பது இருக்கும். கொஞ்சம் தூக்கம் இருக்காது. ஏன்னா ராகு 12வது இருக்கிறதுனால ஒரு கற்பனை வளம், எதாவது ஒன்றத்தை பற்றி அமானுஷம் சார்ந்த விஷயங்களை பற்றி யோசிச்சு நீங்கள் யோசிக்கலாம் கூட எவனா ஒருத்தன் சொல்லி உங்களை குழப்பி விட்டுட்டு இந்த மாந்திரிக பாதிப்பு இருக்குமா, இந்த பாதிப்பு இருக்குமா, அந்த பாதிப்பு இருக்குமா, எதாச்சும் ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும்.
ஸோ அதனாலேயே நிறைய பேருக்கு தூக்கமின்மையால அவதிகள் வரலாம். ஸோ 6ல் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வெளியவே தெரியாது நோய், உள்ளுக்குள்ளேயே ஏதாவது அப்படியே கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால நோய் ஜீரணம் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஸோ சரியான ஜீரண தன்மையை சீராகி வச்சுக்கணும். அதே போல என்னன்னாக்கா சாப்பிடக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். அதே மாதிரி நம்மளோட உடம்பு சத்துக்களாக மாறுவதும் குறைந்து விடும். ஸோ அதனால என்னன்னாக்கா ஊட்டச்சத்து குறைபாடு, இந்த மாதிரியான உடம்புல வந்து உஷ்ண குறைபாடு இது மாதிரி வந்துடும். ஸோ அதை நம்ம சரி பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அதை நம்ம சரி பண்ணிக்கும் போது உடம்புல வந்து என்னன்னாக்கா பிராணசக்தி பிடிப்புகள் இருக்கும். அப்பப்போ பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தினால அப்பப்போ நெஞ்சு பகுதியில் ஏதாவது ஒரு குத்தல் இருக்கும், இல்லை பிடிப்பு, இந்த மாதிரி ஏதாவது கேஸ்ட்ரிக் உபாதைகள் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? முறையான உணவு பழக்கத்தை கடைபிடிக்கணும். வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு கொண்டக்கடலை வச்சு சாப்பிடணும். கொண்டக்கடலை வச்சு நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாமளும் கொஞ்சம் சாப்பிடணும். அதுக்காக கொண்டக்கடலையே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. வியாழக்கிழமையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, கொண்டக்கடலையே தானம் செஞ்சுட்டு நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டு வரணும். ஸோ அப்படி சாப்பிடும் போது என்னன்னாக்கா இந்த வாயுகள் பிரியும் போது குரு பார்த்தா கோடி நன்மை என்பது கிடைக்கும். ஸோ மேலும் என்னக்கா தொழில் ரீதியாக நிறைய அரசியல்வாதிகளோட தொடர்புகள் கிடைக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா அரசியல் தொடர்புகள் மூலியமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு அரசியல்வாதிகளால் ஒரு அழுத்தம் கூட ஏற்படும். அரசியல்வாதிகளால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் ஏற்படும். ஏன்னா கட்சிக்குள்ள நிறைய கட்சி பிரிவினைகள்லாம் நிறைய நடக்கும்போது என் கட்சியை பற்றி நீ ஏன் பேசுகிற அப்படி இப்படின்னு சில பேர் அழுத்தம் இருக்கும். அதே அரசியல்வாதிகள் தொழில் ரீதியான தொடர்புகளும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால என்னன்னாக்கா அரசியலில் நீங்கள் இருந்தீங்கனாலும் பேசும்போது சில விஷயங்களில் கவனமாக பேசணும். அவ்வளோதான் விஷயம். ஸோ தேவையற்ற விமர்சனங்களை நம்ம பேசாமல் இருப்பது நல்லது. நமக்கு தெரிஞ்சா சொல்லணும், தெரியலையா அமைதியாக கடந்து போவது தான் வாழ்க்கைக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தமமான ஒரு விஷயம். மேலும் என்னன்னாக்கா தந்தை சார்ந்த விஷயத்துல ஒரு அனுகூலமான ஒரு சூழல் இருக்கும். தந்தையால ஒரு வருமானம் இருக்கும். தந்தை மூலயமாக நிறைய ஆதாயமான விஷயங்கள் இருக்கும். ஸோ மேலும் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஒரு பொருள் உடைவதற்காக ஒரு காஸ்ட்லியஸ் மொபைலோ ஏதோ ஒன்று கையிலேருந்து உடைந்து அதனால ஒரு அழுத்தம் வந்து ஏற்படும். இல்லை அது புதுசாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனு கண்டிப்பாக டிஸ்பிளே வந்து மீனராசிக்காரர்கள் உடையும். இது நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த டெம்பர் கிளாஸாவது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மாற்றுவீங்க. மாற்றியே ஆகணும். இது வந்து நான் சொல்லலை, இயற்கை சொல்லக்கூடிய ஒரு தகவல். ஸோ அதனால் கையில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக, காஸ்ட்லி பொருள் கண்ணாடி பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணும். ஏன்னா அது தவறி விழுந்து உடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா கையில் வெள்ளி பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்பதான் சொல்லுவோம். கையில் வெள்ளி பொருட்களை பயன்படுத்தினீங்கன்னா அதன் மூலயமா ஏதாவது தேவையற்ற உபாதைகள் பிரச்சனைகள் வரும். அதே போல் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கேரண்டி கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த மார்கழி மாதம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மார்கழி மாதம் அமையும். நன்றி, வணக்கம்.